Good morning, praise Lord. Welcome to this video. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் ரொம்ப ஃபேமஸானது. நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாம் நம்மளை மனப்பாடமாக படிக்க சொல்லுவாங்க. ஆனால் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதில் 9வது வசனம் பார்த்திங்கன்னா, நம்முடைய அறிவு குறை உள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு பாருங்க. எங்கள் பாஸ்டர்கிட்ட நான் போய் ஏதாவது ஆலோசனை கேட்கும்போது அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சில பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலான்னு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று அவர் சொல்வார், நான் பேச்சில் கல்லாதவனாக இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல அப்படின்னு சொல்வார். நான் போதகர் தெரியுமா அப்படின்னு சொல்வார். அதாவது போதகர் அந்த அனுபவத்துலேயும் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அதெல்லாம் நல்லா அவர் அதில் நல்லா தெரிஞ்சு அதில் உறுதியாக இருக்கார். நிறைய பேருக்கு அதுமாரி இருக்க முடியறது இல்லை. ஒன்று அவங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் அதில் உறுதியான ஒரு இது இல்லை. அதாவது தே டோன்ட் புட் தேர் ஃபுட் டவுன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அதில் முடிவுகள் எடுக்கணுன்னா தே காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவிசுவாசிகளோடு இணைக்கப்படக்கூடாது அப்படி தான் வசனம் சொல்லுது அப்படின்னு உறுதியாக சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இப்படியும் இருக்கலாம், ஒரு வேளை அப்படியும் இருக்கலாம், ஏதோ ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ இதனாலலாம் பிரச்சனை வருது. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் இந்த போதகர் தன்னுடைய அனுபவத்தில் உறுதியாக இருந்ததோட எல்லாமே என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதில் சொன்னார். அதில் ஒன்று எல்லாராலையும் ஒன்று போல் சிந்திக்க முடியாது அப்படிங்கிறது தான். என்னுடைய மனைவி